இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்கள் போக்கிடும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும், அமைதி தந்தருளும், அமைதி தந்தருளும், அமைதி தந்தருளும். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குபவர், இவரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேரு பெற்றோ. ஆண்டவரே தேவரீரின்னிடம் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே, ஆனால் நீரொரு வார்த்தை சொன்னார் என் ஆன்மா குணமடையும். உடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை, குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எங்கள் இறைவா என்னை நாடுவதே, ஞானம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே.
காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இவைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. பாடுவோம் நல்ல தெய்வம் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒருமனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தெய்வம் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். அன்பான ஆண்டவனே, தொலைதூர பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டில் உடல் வருத்தி உழைக்கும் எங்களை ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இங்கு கூட்டி வந்து நன்றி பலி செலுத்திட அருள் கூர்ந்த உமது மேலான அன்பிற்கு நன்றி கூறுவோம் இறைவா. எங்கள் நினைவுகளில் நல்லவைகளை சுமந்து எங்கள் கனவுகளில் உன்னதமானவற்றை திட்டமிட்டு மனநிறைவோடு வாழ்வை எதிர்கொள்ள இத்திருப்பலியில் தலைமையேற்று ஜெபித்து இறை ஆசிரையும் அருளையும் பெற்றுத்தந்த அருள்பணி அமுதவளன் பட்டறிவிலை பங்கு தந்தவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் முன்னெடுக்கும் மனிதநேய செயல்பாடுகளில் இறை உதவியை இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்வாழ்வுக்கான மூலக்கூறுகள் தன் இனிய குரலில் எளிய மொழிநலையில் எல்லா நினைவுகளை நாங்கள் எங்கள் நெஞ்சில் சுமந்து பயணிக்க எம்மை தூண்டிய அருள்பணி எட்மன் களரி இயக்குனர் அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். புன்னகை பூத்த முகத்துடன்
அழகான சிந்தனைகளை அள்ளித்தந்த உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். எங்கள் விழா மகிழ்வில் கலந்து கொண்டு எங்கள் நினைவுகளை இனிப்பாக்கி இப்பலியில் இணைந்து ஜெபித்த அனைத்து நம்பிக்கை நண்பர்கள், அருள் தந்தையார்களுக்கும், குறிப்பாக நம்பிக்கை நண்பர்கள் குழுவின் நட்சத்திரங்களாக ஜொலிக்கும் அருள்பணி எட்வின் குளச்சல் பங்கு பணியாளர் அவர்களுக்கும், அருள்பணி பெலிக்ஸ் கொட்டில்பாடு பங்கின் பங்கு பணியாளர் அவர்களுக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எமது விழா மகிழ்வில் பங்கு கொண்டு எமக்காக ஜெபித்த அன்பு திருத்தொண்டார் கிளாஸின் அவர்களுக்கும் எமது நன்றிகள். இறை இயேசுவில் இனிய சொந்தங்களே, தூய் அந்தோனியாரின் பல்சமய பாச பந்தங்களே, நம்பிக்கையுடன் நாடுவோம், நட்புடன் தேடுவோம், நன்றியுடன் கொண்டாடுவோம், நலமுடன் வாழ்வோம். அதற்கு நம் விழாவையும் வழிபாட்டையும் வாழ்வையும் வளர்ச்சியையும் இறை தந்தையைப் போல இரக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து வடிவமைப்போம் என்ற மைய சிந்தனையோடு நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நமது குடும்ப விழாவின் 10ஆம் நாளாகிய இன்று இறை இரக்கம் நினைவுகளில் நலமாகிட, கனவுகளில் நிஜமாகிட என்ற மைய சிந்தனையில் இந்த வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் நம்முடைய பங்கு. நம்முடைய பங்குனாலே யார்தான்? பங்கு சமூகம் என்று சொன்னாலே வெளிநாடு வாழ் இறை மக்கள் தான். எனவே இன்றைய நாளில் பங்கு மக்கள் எல்லோரும் இணைந்து கொண்டாடிய ஒரு உணர்வை பார்க்க முடிகிறது. இன்றைய வழிபாட்டில் பல்வேறு சிறப்புகளை பார்க்க முடியும். அந்த சிறப்புகளிலேயே இந்த வெளிநாடு வாழ் இறை மக்கள் இந்த பங்கை எப்படி சிறப்பான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இது வெளிக்காட்டுகின்ற ஒரு உணர்வாகவும் அமைந்திருந்தது. விழா தொடங்குவதற்கு முன்பாகவே அல்லது இவர்களுடைய நாள் தொடங்குவதற்கு முன்பாகவே விழாவினுடைய 3ஆம் நாளில் நாம் இவருடைய அழைப்பை ஏற்று சார்லஸ் இல்ல மாற்றுத்திறனாளிகளை நம்முடைய இல்லத்தில் நம்முடைய பங்கில் அழைத்து அவர்களோடு ஒரு நாள் விழா கொண்டாடுகிற அந்த நாளில் அதற்கான அத்தனை செலவுகளையும் ஏற்றுக்கொண்ட நாங்களே செய்கிறோம் என்று முன்வந்து அவர்களுக்கான வாகன ஏற்பாடு, அவர்களுக்கான உணவு ஏற்பாடு, அவர்களுக்கான கலை நிகழ்வுக்கான ஏற்பாடு மற்றும் பல்வேறு உதவிகள் இவைகளை செய்ய முன்வந்த அந்த நல்ல எண்ணம் சிறப்பு. இன்றைய வழிபாட்டுடைய தொடக்கத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து மலர் தூவி வரவேற்றது சிறப்பு. அதிலும் 5 உயர்ந்த புனிதர்களை, மனிதர்களை நமக்கு முன்னிறுத்தி நம்முடைய கனவுகளில் இந்த நல்ல எண்ணங்கள் நிற்கட்டும் என்பதை வழிபாட்டுடைய தொடக்கத்திலேயே இந்த குழந்தைகளை அலங்கரித்து மேடையில் அவர்களை நிற்க வைத்து அவர்களை வைத்து ஒளியேற்றிய விதம் உண்மையிலேயே சிறப்பாக அமைந்தது. மங்கள ஆரத்தி 13 நபர்கள் இணைந்து அருள் பணியாளர்களுக்கு முதலிலேயே வரவேற்பு அளித்து வாழ்த்தி வரவேற்கிறோம் இதமாக இதயபூர்வமாக என்று சொல்லி வரவேற்ற விதமும் அருமையாக இருந்தது. அதையும் கடந்து கடலிற்குள்ளே ஒரு சமூகம் வாழ்கிறது. அந்த சமூகத்திற்குள்ளே பல்வேறு இரக்க நிகழ்வுகள் வெளிப்படுகிறது. அப்படி திமிங்கலம், டால்பின், சுறா ஆகிய 3 மீன்களையும் நமக்கு சுட்டிக்காட்டி அவை வெளிப்படுத்துகிற வாழ்வு நெறியைப் போல அவற்றை சொல்லி பாவ மன்னிப்பு வழிபாட்டிற்கு நம்மை அழைத்து சென்ற விதம் அருமை. அதையும் தாண்டி 3 வாசகங்களை அருள் வாழ்வினுடைய 3 நிலைகளாக பாவித்து நினைவு கூறுதல், நினைவாக செய்தல், அவர் செய்வது போல செய்தல் என்ற 3 நிலைகளையும் ஒரு நிகழ்வாகவும் சிந்தனையாகவும் நமக்கு வழங்கிய
வழங்கியதும் சிறப்பு. திருப்பலி முடிந்தவுடனேயே அனைவருக்கும் லட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திருப்பலி முடிந்தவுடனேயே அனைவரும் அமர்ந்து அவள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வான வேடிக்கை நிகழ்விலும் கண்டுகளித்து மகிழ்ந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே அதையும் கடந்து பார்க்கிற பொழுது இந்த பீட அலங்காரத்திற்கு அத்தனை முயற்சிகளையும் அவர்களை செய்து அவர்களை இவற்றை அலங்கரித்து மேற்கொண்ட முயற்சிகள் பாராட்டுக்குரியது. எனவே பங்கினுடைய வளர்ச்சியை மட்டுமல்ல, பங்கினுடைய பாதையையும் இவர்களை செதுக்கி பல்வேறு நிலைகளில் உதவுகிற இந்த வெளிநாடு வாழ் இறை மக்கள் இன்றைய வழிபாட்டையும் அர்த்தமுள்ளதாக கொண்டாடியதற்காக உங்கள் எல்லோர் சார்பாக என் சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கை நண்பர்கள் சார்பாக இதயம் கனிந்த நன்றிகளை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஜெபிப்போமாக. அன்பை உருவான எங்கள் இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரும் ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகின்றேன். இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித அந்தோனியாருடைய அருளுதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடனும் பணிவாழ்வு வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பேரன்பில் சென்று வாழுவோம். ஆண்டவருடன் இருக்கின்றார். இறைவா உமக்கு நன்றி. பார்ப்போற்று புனிதரே பாடுகின்றோம் உம்மையே. பாச புனிதர் அந்தோனியாரே, இறை துணை வேண்டி உமை வேண்டினோ. இறை துணை வேண்டி உமை வேண்டினோ. கடலிலும் கரையிலும் கருணையோடு வாழ்ந்திடும் கனிவுள்ள கோடி அற்புதரே. கடனும் நோயும் நீரும் அலை போல எழுந்திடினும் கலங்கரையாய் விளங்கும் வல்லவரே. எம் கவலையாவும் துரத்தவாருமே, தினம் கலங்காது வாழச் செய்யுமே. பார்ப்போற்றும் புனிதரை பாடுகின்றோம் உம்மையே. பாச புனிதர் அந்தோனியாரே, இறை துணை வேண்டி உமை வேண்டினோ. இறை துணை வேண்டி உமை வேண்டினோ. கோடி அற்புதரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.